ஓம் சாந்தி. இன்றைக்கு 9/5/77 வெளியிடப்பட்ட அவ்யக் பாப் தாதாவுடைய மதுர வாக்கியங்கள். இன்னைக்கு பாப் தாதா எங்களுக்கு ஆஹ் 2 விஷயத்த சொல்லுற. ஒன்று, நாங்க எப்பவுமே பாபாண்ட சகவாசத்துல இருக்கிற அந்த நிலையில இருக்க வேணும், பாபாவுடைய சகவாசத்துல இருக்க வேணும். 2வது, நான் பாபாவோட கைகோர்த்து பாபாண்ட ஒரு தோழனா, பாபாண்ட ஆஹ் ஒரு சகபாடியா அவரோட நான் நிக்கிறனா இருந்தா அவர் மாதிரித்தானே இருக்கணும். அப்ப பாபா இந்த உலக நாடகத்தை பாக்கிக்க, பாபா இப்ப மேல இருந்து கீழே பாக்குறார் வந்து வெப்பம். அப்ப நானும் பாபா பக்கத்துல நிக்கிறேன். இப்ப பாபா எப்படி பார்த்தோன்றிருப்பாரு? எல்லாத்தையும் நல்ல சாந்த சொரூபமா பார்த்தோண்டு இருப்பார். அமைதி கடலா, ஞான கடலா பார்த்தோண்டு இருப்பார். எல்லாம் பாபாக்கு விளங்கும், எல்லாம் பாபாக்கு தெரியும். அந்த நிலையில அவர் சரி பிள்ளை என்ற ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போக மாட்டார். ஐயோ பிள்ளையா ஒன்று நடக்க போகுது அப்படின்னு பதட்டப்பட மாட்டார். ஆஹ் எல்லா விதமான சூழ்நிலையிலையும் நல்ல நிதானமா, அமைதியா, ஆழமான புரிந்துணர்வோட பார்த்து கொண்டிருப்பார். அந்த ஒரு நிலையை என்னன்னு சொல்றது? அதாவது தான் அதுக்குள்ள குதிச்சு ஏதாவது செய்வோம் ஆனா அந்தரப்பட மாட்டார். அப்ப அந்த நிலைய ஒரு பார்வையாளர் நிலை என்று சொல்றது. ஒரு பார்வையாளரா, ஒரு விலகி நின்று பார்க்கிற ஒரு பார்வையாளனா பாப்பார் பாபா. இன்றைக்கு பாபா எங்களுக்கு இந்த 2 விஷயத்தையும் நினைக்க சொல்லி சொல்றார். இது இந்த 2 விஷயத்தையும் எப்பவுமே எங்களோட விழிப்புணர்வுல வச்சிருக்கணும்னு சொல்லி சொல்றார். இந்த அவ்யக்த முரளியினுடைய சாரம்சம், இந்த உலக நாடகத்துல விசேஷமான ஒரு பாகத்தை நடிக்கின்றவர்களுடைய அலங்காரம் அல்லது அணிகலன் முழுமையான தூய்மை. முழுமையான ஒரு தூய்மை தான் இந்த முழு நாடகத்தின்றையும் விசேஷமான பாகத்தை நடிக்கிறவர்களினுடைய அணிகலன் அல்லது அலங்காரம் அல்லது சிறப்புத்தன்மை என்று சொல்லி சொல்லலாம். இப்ப பாபா கேட்கிற முதலாவது, இந்த நாடகத்துல விசேஷமான பாகத்தை வகிக்கிற விசேஷமான நடிகர்கள் என்று உங்களை நீங்க நினைச்சு கொள்றீங்களா? உங்களை நீங்க அப்படி கருதுறீங்களா? விசேஷமான ஒரு பாகத்தை வகிக்கிற விசேஷமான நடிகர்கள். இந்த விசேஷமான பாகத்தினுடைய விசேஷ தன்மை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு என்று கேட்கிறார். இந்த ஸ்பெஷல் கதாபாத்திரம் இந்த நாடகத்துல நீங்க வகிக்கிறீங்க, இது இந்த சிறப்பு என்னன்றது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார். நீங்க இந்த நாடகத்துல கடவுளின் தோழர்களாக உங்களோட பாகத்தை வகிக்கிறீங்க, அதுதான் விசேஷத்தன்மை. இந்த நாடகத்துல நாங்க கடவுளின் தோழர்களா இருக்கிறோம். அதோட சேர்ந்து எங்களோட பாகத்தை நாங்க நடிக்கிற அதே நேரம் இந்த நாடக மேடையில நான் ஒரு விலகி நின்று அவதானிக்கிற ஒரு பார்வையாளனாக என்னுடைய பாகத்தை நான் வகித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப பாபாவுடைய தோழனா நான் நிக்கிறது என்றது இந்த சிறப்பு என்னன்னு சொன்னா, கடவுள்ட தோழன், குதா தோஸ்து என்று சொல்றதுதானே கடவுள்ட தோழன், அல்லது கடவுளே தோழனா வந்தா கடவுளுக்கு தோழனா இருக்கிறேன் என்றா. இப்ப அந்த குசேலர் இந்த கதையில வேறொரு சிறப்பியல்பு இருக்குது. ஆனா அந்த குசேலர் என்ற அந்த நண்பன் ஒரு துன்பத்திலே இருப்பார், துன்பத்திலே இருப்பார், ஒரு உதவி தேடி போவார், தடுமாறி கொண்டு நிற்பார், அவருக்கு அவமானங்கள் எல்லாம் நடக்கும், அப்ப புலம்புவார். இப்படி எல்லாம் அந்த கதாபாத்திரத்துல வேற வேற இயல்புகளை காட்டுவினம். ஆனா அந்த கதையை சொல்றதுன்ற நோக்கம் வேறே உண்டு. ஒரு கைப்பிடிய கொடுத்து பல மடங்கா திரும்பி பெற்றுக் கொள்ளுங்க உண்டு. அப்ப இதுல
புதா தோஸ்து, அந்த கடவுளோட நண்பனா நான் இருக்கும் போது என்னுடைய சிறப்புத்தன்மை ஒரு விலகி நின்று எல்லாத்தையும் அவதானிக்கிற ஒரு பார்வையாளர். ஏனென்று சொன்னா நாங்கள் விசேடமான நடிகர்கள். விசேடமான நடிகர்கள்னு சொன்னா நாங்க சீப்பா நடிக்க மாட்டோம். அதாவது சும்மா சாதாரண சில்லறை நடிகர்கள் மாதிரி எங்களோட பாகம் இருக்காது. எங்களோட பாகம் ஆழமான பாகமா இருக்கும். ஒவ்வொரு ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலையும் சரியான நிதானமா ஒவ்வொரு எண்ணத்தையும் சிந்தித்து ஒவ்வொரு வார்த்தையையும் பேசுற, ஒவ்வொரு உணர்வுகளை உருவாக்குற, ஒவ்வொரு முடிவுகளை எடுக்கிற விசேடமான நடிகர்களாக நாங்க இருக்கிறோம். அப்ப பாபா சொல்றார், எப்பவுமே உங்களை நீங்க சோதிச்சு பாருங்க. நான் என்னுடைய இந்த பாகத்தை இந்த 2 சிறப்பியல்போடையும் சேர்த்து நடிக்கிறேனா? ஒன்று, நான் கடவுளோட தோழனா இருக்கிறேன் என்ற சிறப்பியல்பு, மற்றது ஒரு பார்வையாளனா இருக்கிறேன். இல்லாட்டி நீங்க இந்த இந்த 2 சிறப்பு தன்மையிலும் எங்களுடைய பாகத்துல வெளிப்படாட்டி நாங்க ஒரு சாதாரண பாபாண்ட ஒரு சாதாரண குழந்தை மாதிரி இருப்போம். இப்ப பாபா சொல்றாரு அது பொருத்தமா இருக்காது. ஏன்னா அதே உன்னதமான, அதே மேன்மையான, அதிசிரேஷ்ட இப்படி ஒரு தந்தைக்கு ஒரு சும்மா ஒரு எந்த ஒரு ஞானமோ விழிப்புணர்வோ இல்லாத ஏனைய பல குழந்தைகள் போல ஒரு குழந்தையா அவருக்கு பக்கத்துல நின்று நான் நடிக்கிறேன் என்று சொல்றது பார்க்க பொருத்தமா இல்லைன்னு சொல்றாரு பாபா. அப்ப தனக்கு பக்கத்துல நின்று தண்ட தோழன் அணிக்கிற ஒரு ஆத்மா எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்? அப்படிப்பட்ட ஆளா இருந்தாதான் கடவுளோட தோழமையில நான் இருக்கிறேன், கடவுளுக்கு நான் தோழனா இருக்கிறேன் என்று சொல்லலாம். அப்ப என்னுடைய இந்த விசேஷமான பாகத்தினுடைய அலங்காரம் என்ன? இப்ப சிறப்பியல்பு தான் இப்ப முதல் சொன்னவர். என்ன சிறப்பியல்பு? நான் ஒரு பார்வையாளனா இருக்கிறது. இனி என்னுடைய அலங்காரம் என்ன என்றா எந்த பியூட்டி என்னது, இந்த பாகத்தின் பியூட்டி என்ன என்று கேட்டா முற்றிலும் தூய்மை. முற்றிலும் தூய்மையா இருக்கிறது. மனசுல கூடி எந்த ஒரு எண்ணங்களுக்குள்ளேயும் நான் போக மாட்டேன். பாபாங்களை பாக்க எப்படி பாப்பார்? அட என்ன இந்த பிள்ளை இப்படி எல்லாம் பாப்பாரா? அவர் என்ன சொல்லுவார்? நிறைய எங்களுக்கு ஏத்த மாதிரி பாபா கதைப்பார். ஆனா ஒருக்கா பாபாண்ட ஆத்மாவா நான் மாறி நின்று ஒரு சில கணங்கள் நான் சிந்திச்சு பார்த்தா, இந்த கட்டுரை எழுதுவோமே சின்ன வகுப்புல, நான் ஒரு பேனாவானால் அல்லது நான் ஒரு பழந்துணியானால் வந்துட்டு அது அந்த சுயசரிதி எழுதுற மாதிரி அப்படி நாங்க யோசிச்சு பார்க்கணும். நான் பாபாவானால் நாங்க பேனையாவோ பழந்துணியோ ஆக போறது இல்லத்தானே. ஆனா சின்ன வயசுல தமிழுக்கு அப்படியெல்லாம் கட்டுரை எழுதினாங்களோ. நான் ஒரு இந்த எங்களை வீட்டுல இருக்கிற பழைய கதிரையானால் அந்த கதையை சொல்ற மாதிரி கட்டுரை எழுதுறது, கற்பனை கட்டுரை. அத மாதிரி நான் பாபாவானால், நான் பாபான இடத்துல இருந்தால் ரெண்டு நான் கற்பனை பண்ணி பார்க்கணும், நினைச்சு பார்க்கணும். அப்ப பாபா சொல்றார், அந்த என்னுடைய இந்த விசேஷமான பாகத்தின் அழகு முழுமையான தூய்மை. அலங்காரம் என்று சொன்னா என்ன? ஒரு ஆளுக்கு நாங்க ஏதோ ஒன்று உடுத்தி அணிவிச்சு அழகு பாக்குறேன்னு சொல்லுவோமே, அப்படி பாபாவும் என்ன அழகு பாக்குற. அப்படி பாபாண்ட கண்ணுக்கு என்னில தெரிகிற அழகு என்ன? தண்ட ஒரு தோழியா தோழனா வச்சு பாக்கைக்குள்ள தெரிகிற அழகு ஒரு முழுமையான தூய்மை. அப்படின்னு சொன்னா அந்த அழகுல இம்மி அளவு கூட தூய்மையற்ற தன்மை எண்ணங்கள்லையும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு அழகு நீங்க கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு இருக்கா அப்படி ஒரு அழகு? அது தொடர்ந்து இருக்கா அப்படின்னு கேட்கிறார். நீங்க யாருமே ஒரு குறுகிய காலத்துக்காக உங்களோட பாகத்தை வகிக்க போற ஆத்மாக்கள் இல்ல. நீங்க எல்லாருமே எல்லையற்ற ஒரு பாகத்தை தான் ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு நொடியிலையும் வகிக்கிற விசேட ஆத்மாக்கள் சொல்ற. இதாலதான் உங்களோட உங்களோட நினைவா உருவாக்கி வச்சிருக்கிற அந்த தோற்றங்கள் உருவங்களுக்கு எப்பவுமே அலங்காரம் தான். அது எப்பவுமே
அலங்கரிக்கப்படாத நிலையில அது இருக்காது. எப்பவுமே அலங்கரிக்கப்பட்ட மாதிரி தான் இருக்கும். அதோட அது இந்த தூய்மையை எப்பவும் காப்பாத்துவீனா. அதுக்காகத்தான் இந்த பிராமண குலம் என்ற ஒரு குலமே லௌகீகத்துல உருவாக்கப்பட்டது. அவை சதா காலமும் தூய்மையாவே இருக்கணும் என்று சமூகத்தால அவைகளுக்கு சொல்லப்பட்ட ஒரு விதிமுறை. லௌகீக பிராமணர்கள், கலியுக பிராமணர்கள். அப்ப பாபா என்ன சொல்றாருண்டா, இப்ப நீங்க வாழ்ற இந்த வாழ்க்கை அந்த சிறப்பு தான் அங்க உங்களோட மூர்த்திகள் எப்பவுமே அலங்கரிக்கப்பட்டதா இருக்கும். எப்பவுமே தூய்மை காக்கப்படும், தூய்மைக்கு முதலிடம் கொடுக்கப்படும். இப்ப இந்த கலியுக கடைசியில கூட விரதங்கள், கோயில் காரியங்கள் என்று சொன்னா கடுமையான தூய்மை, பவித்திரம், துப்புரவு, சுத்தம், இத்தனையோ ஆச்சாரங்கள் இதெல்லாம் பாக்குறோமல்லோ. இதெல்லாம் என்னத்தால இந்த சங்கம யுகத்துல நான் இந்த எண்ணங்கள்ல கூட ஒவ்வொரு நொடியிலையும் தூய்மையில செலுத்தின கவனம். அப்ப இந்த அழகு, இந்த தூய்மை என்ற முழுமையான தூய்மை என்ற இந்த அழகு பிறவி பிறவியா உங்களோட நிலையா தொடரப்போற ஒரு அழகு. அப்ப பாபா சொல்றார், இந்த நேரம் இப்ப என்ன டைம் இப்ப யாரெல்லாம் மணிக்கூட பாத்தீங்க? என்ன டைம்னு கேட்டா உடனே மணிக்கூட்ட பாக்குறது தானே. அது அப்படி மணிக்கூட்ட டப்புன்னு இப்ப நான் திரும்பி பார்த்திருந்தேன்டா, நான் ஆத்ம உணர்வுல இல்லைன்னு அர்த்தம். இப்ப என்ன டைம்? இப்ப சங்கம யுக காலம். அதாவது பாபா சொல்றார், உங்களோட சன்ஸ்காரங்களை நீங்க முழுமையா நிறைக்க வேண்டிய காலம். முக்கியமான சன்ஸ்காரங்களை உங்களுக்குள்ள நீங்க நிறைச்சு கொள்ள வேண்டிய டைம் இது என்று சொல்றார். இந்த நேரத்துல நீங்க ஒவ்வொரு பிறவிக்குமான உங்களோட சன்ஸ்காரங்களை பதிய வச்சு கொண்டு இருக்கிறீங்க. ஒரு ரெக்கார்டிங் நடக்க, அதாவது இப்ப ரெக்கார்டிங் நடந்து கொண்டு இருக்குன்னு சொல்றாரு பாபா. ரெக்கார்டிங் நடக்க என்ன செய்வான்? ஒவ்வொரு நொடியும் கவனமா இருப்பான். இப்ப நாங்க ஒரு ரேடியோ இன்டர்வியூ அல்லது டிவி இன்டர்வியூ அல்லது ஏதோ ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நொடியும் அதுல கவனமா இல்லோ இருப்போம், விழிப்பா இல்லோ இருப்போம். ஏன்னா பதியுது அது. இதுல பதிஞ்சா அழிக்கலாம், ஆனா இந்த உலக நாடக ரெக்கார்ட்ல பதிஞ்சா அழிக்க இயலாது. பதிஞ்சா பதிஞ்சதுதான். அது நிரந்தரமான பதிவு, கல்பமா அனாதியா காலாகாலத்துக்கு அழியாத ஒரு பதிவு. அப்ப இப்ப ஒவ்வொரு பிறவிக்குமான சன்ஸ்காரங்களை பதியிற நேரம். ஒவ்வொரு நொடியிலையும் நான் அவதானமா இருக்கணும்னு சொல்றாரு. இன்னும் ஒவ்வொரு நொடியும் நான் எதிர்கொள்ற சூழ்நிலைகளா இருக்கலாம், சந்தர்ப்பங்கள், மனிதர்களா இருக்கலாம், நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்றேனோ அதெல்லாம் பதிய போகுது. அதனால ரொம்ப கவனமா நான் இருக்க வேணும். ஆனா அந்த அந்த கவனம் என்னத்துல இருக்கணும்னு சொன்னா, எந்த ஒரு கணத்திலையும் நான் பதட்டப்படக்கூடாது, புலம்பக்கூடாது, தடுமாறக்கூடாது. அப்படி பதட்டம் இருந்தா அந்த பதட்டமான சூழ்நிலையிலையும் பயங்கர அவதானமா இருக்கணும்னு சொல்றாரு பாபா. எங்களை தடுமாற வைக்கிற மாதிரி, குழப்புற மாதிரி, கன்ஃபியூஸ்ட் ஆகி போயிருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும். ஆனா அதுக்குள்ளேயும் சரியான அட்டென்ஷனா இருக்கணும், அவதானமா இருக்கணும் சொல்றார் பாபா. எந்த ஒரு விதமான பதட்ட சூழ்நிலை இருந்தாலும் உங்களால ரெக்கார்டிங்க வடிவா செய்ய இயலாது. சூழ்நிலை பதட்டமா இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள நான் பதட்டமா இருக்கக்கூடாது. நான் பதட்டப்பட்டுட்டேன்டா ரெக்கார்டிங்க சரியா செய்ய இயலாது எனக்கு. என்ன ரெக்கார்டிங் செய்யறோம் இப்ப நாங்க?
எங்களோட சன்ஸ்காரங்கள், முக்கியமான சன்ஸ்காரங்களை ரெக்கார்ட் பண்றோம். இந்த சன்ஸ்காரங்கள் எனக்கு எவ்வளவு காலத்துக்கு ஓடணும்? 5000 வருஷத்துக்கு இந்த சன்ஸ்காரங்கள் எனக்குள்ள இருந்து வேலை செய்யும். அதை மனசுல வச்சுக்கொண்டு ஒரு நீண்ட காலத்துக்கான ஒரு பதிவை இப்ப நான் செய்கிறேன். அதனால ஒவ்வொரு விதமான பதட்டத்திலிருந்தும் நான் விலகி இருக்க வேணும். அதாவது என்னை பற்றி எனக்கு பதட்டம் இருக்கக்கூடாது, காலத்தை பற்றி எனக்கு பதட்டம் இருக்கக்கூடாது, தந்தையோட சகவாசத்துல இருக்கணும் என்று கூடி பதட்டமா இருக்கக்கூடாது. என்னுடைய ஒவ்வொரு கணமும் இந்த பாகத்தை நான் வகிக்கல அவ்வளவு அவதானமா இருக்கணும். சில வேளையில நான் ஆத்மாவுல இருக்கணும்ன்றே டென்ஷனா இருப்பேன். அப்படி கூட எனக்கு பதட்டம் இருக்கக்கூடாது. எங்களுக்கு அப்ப பாபா சூழ்நிலைகளாலதான் நாங்க தடுமாறுறது, குழம்புறது. நாங்க சொல்லுவோம் தானே, நான் சும்மா சிவனேந்து தானே இருந்தேன், அப்படி சொல்றோம் நாங்க. அப்படியேண்டா ஒட்டு சூழ்நிலையும் இல்ல, ஒட்டு மனுஷரும் எனக்கு முரணா இல்ல, அப்ப நான் சிவனேன்னு தானே இருப்பேன். அந்த மாதிரி இருக்கேக்க நான் நான் டீல் பண்ண வேண்டிய மாதிரி, நான் கொஞ்சம் கையாள வேண்டிய மாதிரியான சில சூழ்நிலைகள், மனிதர்கள் இந்த முன்னால வரைக்குள்ள தான் அதை எனக்கு எப்படி செய்ய எப்படி கையாள்றது, எப்படி அதை எப்படி நாங்க அதை டீல் பண்றேன்னு சொல்லுவோம் தானே என்றது தெரியாம இருக்கேதான் அந்த பதட்டம் கொண்டு வரும். அப்ப பாபா வந்து சுத்தமா உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது, நாங்க யாருன்னு பாபாவுக்கு தெரியும். எங்கட சுயமரியாதையை நாங்க நினைக்காட்டிக்கும் நாங்க பேர்பட்ட ஆத்மாக்கள் பாபாவுக்கு தெரியும். அதால பாபா சொல்ற, எங்களை இப்படி 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 எல்லாம் பட்ட ஆத்மாக்களாகிய நீங்கள் பதட்டப்படக்கூடாது. என்னென்று பதட்டப்படுவீங்க அப்படின்னு சொல்றார். அப்ப அதை எப்படி சொல்றாருண்டா பாபா, மாஸ்டர் ஆல்மைட்டி அத்தாரிட்டி, மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கிற குழந்தைகள், சர்வசக்திவானின் குழந்தைகள், ஞானம் நிறைந்த குழந்தைகள் பதட்டப்படலாமா? நாங்க இப்ப சொல்லுவோம் தானே, அச்சா பிள்ளையோ அச்சா பிள்ளை அழலாமா அப்படின்னு சொல்லுவோம். அல்லது ஏதாவது ஒரு நல்ல ஒரு புகழ பிள்ளைக்கு சொல்லி அப்படிப்பட்ட பிள்ளை இப்படி செய்யுமா? செய்யாதல்லோ, இப்படி சொல்லுவோம் இல்லோ நாங்க. ஏன்னா அந்த பிள்ளைக்கு நீ எப்பேற்பட்ட புகழுக்குரியவன், எப்பேற்பட்ட பெருமைக்குரியவன், இப்படி ஒரு செயலை நீ செய்யலாமா? செய்ய மாட்டியல்லோ, செய்ய மாட்டாதானே இப்படி வேலைய நாங்க பிள்ளைகளுக்கு சொல்லுவோம் தானே. நல்லத சொல்லி இப்ப நேரடியா இப்படி செய்யக்கூடாது, ஏன் இப்படி செய்த நீ அப்படின்னு கேட்டா அது அவங்க தாக்கும். அப்ப நல்ல விஷயத்த சொல்லி இப்படியாவது நீ இப்படி செய்ய மாட்டியல்லோ வேண்டா, அது டப்புன்னு லேஸ்ல அந்த செயலை கைவிடுறதுக்கு தான் மனசு வரும். அப்ப அப்படி பாபா என்ன சொல்றார், மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தைகள், சர்வசக்திவானின் குழந்தைகள், ஞானம் நிறைந்த குழந்தைகள் பதட்டப்பட மாட்டின. அவங்க இப்படிப்பட்டவங்களுக்கே பதட்டம் வருதா இருந்தா அது 2 வார்த்தையால தான் வருது சொல்லி சொல்ற. என்ன வார்த்தை? ஏன், என்னத்துக்கு. என்னத்துக்காக இப்படி நடந்தது, ஏன் இப்படி நடந்தது, ஏன் இவர் இப்படி கதைக்கிறார், என்னத்துக்காக இப்படி இப்ப கதைக்கிறார் என்று நாங்க கேட்போமல்லோ. இந்த 2 கேள்வியும் எங்கட புத்தியில வரைக்க என்னத்துக்கு நடந்தது, அடுத்தது ஏன் இப்படி நடந்தது, இந்த 2 கேள்வியும் நாங்க கேட்க இந்த பதட்டம் வருது. இந்த சங்கம யுகத்தினுடைய மிக மேன்மையான நடிகர்களாகிய நாங்கள் எந்த விதமான பதட்டத்திலையும் இருக்க முடியாது என்று பாபா சொல்றார். சட்டம் அப்படி அனுமதிக்கல, உங்களோட தர்மம் அப்படி அனுமதிக்கல, உங்களோட இயற்கை இயல்பு நிலை அப்படி அனுமதிக்கல, அப்ப என்னண்டு கண்டு கேட்கிறார்.
நீங்க பதட்டப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றா உங்களுக்கு எல்லாமே தெரியும் சொல்றாரு பாபா. உங்களுக்கு எல்லாமே தெரியும், என்ன மாதிரி தான் நீங்களும். அப்பாங்க பதட்டம் வாரது ஒரு மிராக்கிள் அந்த மாதிரி பாபா சொல்ற. வர சான்ஸே இல்லை. அப்ப ஒரு விலகி நின்று பார்க்கிற ஒரு பார்வையாளனாக இருக்கிற அந்த சிறப்பு தன்மையோடையும், பாபாவுடைய தோழனா நான் இருக்கிற அந்த சிறப்பு தன்மையோடையும் நாங்க இருக்கும்போது எந்த ஒரு பதட்டமும் இந்த நாடகத்துல எங்களுக்கு வர வாய்ப்பே இல்லை என்று சொல்றார். அதனால புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த நேரம் இப்ப என்ன டைம்ல இருக்கிறோம், என்ன நடந்தாலும் எனக்கு அதுல கோடி கோடி நன்மை இருக்கு. அப்படி ஒரு டைம்ல நான் இருக்கிறேன். இப்ப பகல் நேரம் என்றா எங்க போனாலும் பகல் தானே, எங்க போனாலும் பகல் தானே. இங்க இருந்து இப்ப சரி, நான் இருக்கிற இடத்துல இருந்து இப்ப ஸ்ரீலங்கால கொழும்புக்கு போறேன்னு வைப்போம். ஸ்ரீலங்கா இரவா இருக்குமோ? இல்லத்தானே, பகலாத்தான் இருக்கும். ஏன்னா இந்த டைம் பகல் டைம். இப்ப இரவா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லையோ. அதே மாதிரி இப்ப நாங்க இருக்கிறது சங்கம யுக டைம். இந்த டைம்ல என்ன நடந்தாலும், காசு துளைஞ்சுதா, வேலை போயிட்டுதா, கைகால் உடைஞ்சிட்டுதா, உடம்பு திடீரென்று இயலாம போயிட்டுதா, உறவுகளுக்கு ஏதோ கடுமையான பிரச்சனை வந்துட்டுதா, என்ன நடந்தாலும் கோடி கோடி நன்மைக்கு. அதுல கோடி கோடி நன்மை இருக்கு. அந்த நன்மைய காணுற அளவுக்கு எங்களுக்கு சில வேளையில பலம் இருக்காது, அந்த ஆற்றல் இருக்காது. நாங்க அப்படி ஒரு மகா யோகிகளா இல்லாம இருக்கலாம், ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு சக்திக்குள்ள நாங்க நிக்கலாம். அதனால எங்களுக்கு அதை உணர இல்லாம இருக்கும், அறிய இல்லாம இருக்கும். ஆனா அப்ப அந்த இடத்துல அதுல கோடி கோடி நன்மைக்குத்தான் இது நடக்குது, கோடி கோடி நன்மைதான் இதுல இருக்குது என்று நான் உறுதியா இருக்கணும்டா எனக்கு இருக்க வேண்டியது நம்பிக்கை. சொன்னது யாரு? சும்மா யாரோ சொல்லலையே, எங்கேயோ புத்தகத்துல எழுதினது இல்லையே, அல்லது எங்கேயோ பார்த்த ஸ்லோகனா, எங்கேயோ பழைய காலத்து வீட்டுல இருந்துச்சா? இல்லையே, லைவா கடவுளே நேர நேர முன்னால எனக்கு வாக்கு கொடுத்துட்டு போயிருக்கிற. என்ன வாக்கு கொடுத்துட்டு போயிட்டார்? என்ன நடந்தாலும் இந்த நேரத்துல உனக்கு கோடி கோடி நன்மை இருக்குதுல. அதால குழம்பாத, சந்தேகப்படாத, பதட்டப்படாத, பயப்படாத என்று சொல்ற. அப்ப நான் அந்த வார்த்தைகளை நம்பினாதான் பொறுமையா இருப்பேன், அமைதியா இருப்பேன், பொறுமையா இருப்பேன். எனக்கு சொன்னது யாரு? என்ற உச்ச நண்பர். யாரு? என்ற தோழர், என்ற சகபாடி, உயிருக்குயிரா என்னோட இருக்கிற என்ற நண்பர் எனக்கு சொல்லி இருக்கிறான். என்ன நடந்தாலும் இந்த நேரத்துல கோடி கோடி நன்மைக்கு. அவனுக்கு, என் நண்பனுக்கு என்ற நலன்ல அவ்வளவு அக்கறை, அவ்வளவு அக்கறை. என்ன உயிருக்குயிரா நேசிக்கிறான். அவனுக்கு தன்னை விட நான் தான் பெருசு. அப்படி ஒரு நண்பன். அவன் சொல்லி இருக்கிறான், நான் சொல்றேன் கேளு. அப்ப எனக்கு படகு கவண்டு தண்ணிக்குள்ள விழப்போறன்ற மாதிரி ஆடுது படகு. அந்த ஆட்டம் ஆடுது. அவ்வளவு பெரிய புயல், லைட் எல்லாம் போயிட்டுது. உடம்புல இனி திராணியே இல்லைன்ற ஒரு நிலைமை. ஆனாலும் உருக்கி பிடிச்சு கொண்டிருக்கிறது. என்ன நம்பிக்கையில? அவன் சொன்னவன், அவன் சொல்லிட்டு போயிட்டான், சொல்லிக் கொண்டும் இருக்கிறான். என்ற காதுக்குள்ள எதிரொலிச்சு கொண்டிருக்குது, கேட்டுக்கொண்டிருக்குது. என்ன? இறுக்கிப்புடி, கோடி கோடி நன்மை இருக்கு. இறுக்கிப்புடி, கோடி கோடி நன்மை இருக்கு. இதுதான் ஸ்லோகம், இதுதான் மந்திரம். எங்களுக்கு புரியாத பாஷையில நாங்க மந்திரம் ஒன்று உச்சரிக்கிறோம், ஒரு நம்பிக்கையில தானே. 108 தரம், இத்தனை தரம், அத்தனை தரம், காலம பின்னேரம் மத்தியானம்
இப்படியெல்லாம் பக்தியில செய்தாங்களோ. இப்ப இந்த மனம் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் இதுதான். அதனாலதான் பாபா சொல்றார், உனக்கு தெரியும் தானே, நீ பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஏனென்றா உனக்கு தெரியும் தானே என்றார். என்ன தெரியும்? நன்மை இருக்கு. அந்த நம்பிக்கையில இறுக்கி புடியில தான் பொறுமை காப்ப. ஏன், என்னத்துக்கு, எதுக்கு, இந்த கேள்வியை நான் கேட்க மாட்டேன். அப்ப பாபா என்ன சொல்றார்? இந்த நேரம் அப்படி என்று சொல்றார். மங்களகரமான நேரம், சுப முகூர்த்த நேரம், சுபம் தான் நடக்கும். நாங்க முந்தி வீட்டுல கரண்ட் இல்லாம போனா, திடீர்னு கரண்ட் இல்லாம போனா சுபம் என்று சொல்லுவோம். எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்கும் தெரியா? வீட்டுல அப்படித்தான் சொல்லி தந்திருக்கிறேன். இல்லாட்டி கரண்ட் போனோம்னா அச்சோ இப்படி சொல்லுவோம் இல்லோ, அச்சோண்டுவோம். அந்த ஐயோ சொல்லாம இருக்கிறதுக்காக வீட்டுல சொல்லுவீனா, கரண்ட் போயிட்டா சுபம் என்று சொல்லணும் வேண்டுவீனா. அது ஏன் சொன்னமோ என்னத்துக்கு சொன்னமோ தெரியாது. ஆனா இப்ப யோசிச்சு பார்க்க விளங்குது. எதுவானாலும் சுபம், எதுவானாலும் நன்மைக்குத்தான். அதனாலதான் அப்படி சொல்லி இருக்கிறோம். கரண்ட் போனாலும் நன்மைக்குத்தான், கால் தடக்கி விழுந்தாலும் நன்மைக்குத்தான், பூனை குறுக்க போனாலும் நன்மைக்குத்தான், பள்ளி சொன்னாலும் நன்மைக்குத்தான். இப்ப எங்களுக்கு அப்படி இல்லை, நாங்க சாத்திரம் பாக்குறோம் நாங்க. ஆஹ் அப்ப இப்ப நாங்க ஒவ்வொரு நொடியும் எங்களை இந்த சன்ஸ்காரத்தால நிறைக்கணும். என்ன சன்ஸ்காரம்? ஆழ்ந்த அமைதி. அமைதி என் சுபாவம், அமைதி என் குணம், அமைதிதான் இந்த இயற்கை, அமைதிதான் இந்த இயல்பு. என்ன போற மாதிரி இருந்தாலும், போற மாதிரி இருந்தாலும் நன்மைக்குத்தான். அதனால அமைதியா நான் இருப்பேன். இந்த கழுத்து போனாதான் நன்மை என்றா அது போகத்தானே செய்யும். போய்த்தான் அந்த நன்மை நடக்கணும், கழுத்து போகத்தானே செய்யும். அப்படியல்ல? அப்ப அடுத்த கேள்வி பாபா கேட்கிறார், ஒரு ஞானம் நிறைந்த ஆத்மாவினுடைய ஆசனம் எது? ஞானி ஆத்மாவினுடைய ஆசனம் எது? இந்த சங்கம யுகத்துல உங்களோட ஆசனம் எது? நீங்க இருக்க வேண்டிய சீட் எது? உங்களுக்கு என்ன கதிரை போட்டு விட்டுருக்கு அது கேட்கிறார். பக்தி மார்க்கத்துல ஞானத்தின் தேவி ஆகிய சரஸ்வதி அவக்கு என்ன கதிரை போட்டு விட்டுருக்கு? என்ன சீட்டுல இருப்பா? ஒவ்வொரு தேவதேவியர்களுக்கும் ஒவ்வொரு சீட் இருக்கும். அது வாகனம் என்று சொல்லுவோம். அவையின் ஆசனம். அப்ப அந்த ஆசனத்தில் இருத்தித்தான் அவையில சுத்துறது, தூக்கி கொண்டு. அப்படி ஞானத்தின் தேவியாகிய சரஸ்வதிக்கு என்ன கதிரை போட்டிருக்கு? என்ன ஆசனம்? அன்னப்பட்சி, அன்ன ஆசனம் தான் அவக்கு போட்டிருக்கு. ஏன் அன்னத்தை காட்டினவே? ஏன் அன்னத்துல ஞானத்தின் தேவி இருக்கிற மாதிரி காட்டினவே? அப்ப ஞானத்தின் தேவி என்ன, ஒரு ஞானி ஆத்மா இருக்க வேண்டிய ஆசனம் எது, சீட் எது என்றதுதான். அந்த அன்னத்தினுடைய நல்ல குணங்கள் என்ன? அந்த அன்னத்தின் குணங்கள் என்ன? அதனுடைய சிறப்பான குணங்கள் என்று சொல்லி பாபா 3 சொல்றார். இப்ப ஞானம் நிறைந்த ஆத்மா இந்த 3 குணங்கள் வெளிப்பாட்டோடையும் இருக்கணும். ஞானம் நிறைந்த ஆத்மாவுடைய புத்தி இந்த 3 தன்மைகளையும் வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். அதனாலதான் அதுக்கு ஒரு உபமானமாக அன்னத்தை காட்டியிருக்கு. ஏன்னா அன்னத்துல அந்த மாதிரி குணம் இருக்கு என்று சொல்லப்படுது. முதலாவது, ஒரு ஞானம் நிறைந்த ஆத்மா சரி பிழ, உண்மை போலி, அதாவது சத்தியம் போலி, இதுகளுக்கிடையில வேறு விரித்து அறியக்கூடிய தன்மை கொண்டதா இருப்பான். ஒரு ஞானம் நிறைந்த ஆத்மா சரி பிழ, சத்தியம் போலியானது, இதுகளுக்கிடையிலான வித்தியாசத்தை வேறு பிரித்து அறியக்கூடிய மாதிரி இருப்பான். அப்ப ஞானம் நிறைந்த ஒருவரினுடைய ஆசனம்
ஒரு ஞானம் நிறைந்த தன்மைய வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு உபமானமா தானே காட்டப்படும். அந்த வகையில அன்னத்தை தெரிவு செய்திருக்கிறோம். அந்த காலத்துல யார் அந்த கன்செப்ட் கருத்தை கொண்டிச்சினமோ, தத்துவத்தை அர்த்தத்தை கொண்டிச்சினமோ அவையில் அன்னத்தை செலக்ட் பண்ணி இருக்கிறோம். அன்னத்தின் அதாவது அது ஒரு ஞானி ஆத்மாவுடைய அடையாளம். ரெண்டாவது, எங்களுடைய அந்த ரெண்டாவது அந்த அன்னம் காட்டப்பட்டதனுடைய காரணம் தூய்மையான நல்ல எண்ணங்களை மட்டும்தான் நாங்க உள்ளெடுப்போம். எங்களோட புத்தி தெய்வீக குணங்களை மட்டும்தான் எல்லா ஆத்மாக்கள்கிட்ட இருந்தும் உள்வாங்கும். இயற்கையில இருந்து, சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல இருந்து, பிற மனிதர்கள்ட்ட இருந்து அந்த ஒரு ஞானி ஆத்மா நல்ல மேன்மையான விஷயங்களை மட்டும்தான் உள்வாங்கும். அந்த புத்திக்கு, அந்த மனதுக்கு அந்த ஞானி ஆத்மா கொடுக்கிற உணவு மேன்மையான விடயங்கள், நல்ல விடயங்கள், சிறந்த விடயங்கள், ஆரோக்கியமான விடயங்கள். அப்ப அந்த எண்ணத்தையும் சொல்றது அது முத்து கல்லு ரெண்டையும் சேர்த்து வச்சா முத்த வரியா கல்ல வரியா பிரிக்கும், பாலையும் தண்ணியையும் வச்சா பாலை குடிக்கும் சொல்றது. தண்ணியை விட்டுட்டு அது பாலை குடிக்குமா என்று சொல்லுவினர். அப்ப நாங்களும் அதை போல நல்லதை மட்டும் எடுத்துருவோம், மற்ற ஒன்றையும் நாங்க பார்க்கவே மாட்டோம். மூன்றாவது, அந்த அன்னத்தின் கலர், அன்னம் வெள்ளையா இருக்கு. அப்ப முதலாவது அதன் ஒரு சிறப்பியல்பு பகுத்தறிகிறது. ரெண்டாவது அது நல்லதை மட்டும் எடுக்கும். மூன்றாவது துப்பரவு, அதாவது சுத்தம். சுத்தம் துப்பரவு என்றதற்கான ஒரு கலர் தான் வெள்ளை கலர். துப்பரவு என்றா, சுத்தம் என்றால் தூய்மை. அந்த புனித அன்னம் இதை அடையாளப்படுத்துது, ஞானம் நிறைந்தவராக இருக்கிறத அடையாளப்படுத்துது. சரஸ்வதிக்கு அடுத்ததா கையில சித்தார் கொடுத்திருப்பினார். சித்தார் நாங்க வீணை என்று பாக்குறோம். அதாவது சித்தார்ன்றது அது கொஞ்சம், அது வீணையை விட வித்தியாசமான ஒரு கருவி, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அத கையில வச்சுக்கிற மாதிரி காட்டி இருக்குது. அது என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னா, இந்த ஞானம் என்ற சித்தாரை எப்பவுமே மீட்டு கொண்டு இருக்கிறது தான் சரஸ்வதியின் வேலை. அதாவது ஞானத்தை தான் அவையில் எல்லாருக்கும் தானம் செய்விடும். ஞானத்தை தானம் செய்யறேன்னு சொன்னா, வாங்க ஆத்மா பரமாத்மாட அறிமுகம் சொல்றேன், வாங்க ஆத்மா பரமாத்மாட அறிமுகம் சொல்றேன்னு ஆத்மா பரமாத்மாவை பத்தி கதைக்கிறது இல்ல ஞானம். சென்டருக்கு வாங்கோன்னு சொல்றது இல்ல ஞானம். அது இல்ல சேவை. இந்த ஞானத்தை படியுங்கோன்ட்டு ஆக்களை கூப்பிடுறது இல்ல சேவை. நான் ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலையும் என்னென்ன தெய்வீக குணங்களோட, என்னென்ன தெய்வீக பழக்க வழக்கங்களோட, என்னென்ன சாத்வீகமான, அன்பான, இனிமையான, பொறுமையான, நம்பிக்கை நிறைந்த, மற்றவர்களை அரவணைக்கிற மாதிரி, ஆதரிக்கிற மாதிரி, தூக்கி விடுற மாதிரி வார்த்தைகளை நான் பேசுறேனோ, நல்ல நல்ல விஷயங்களை நான் பேசுறேனோ, மற்றவையில உணர்வுகளை புரிஞ்சு கொண்டு அவையில ஆறுதல் படுத்துற மாதிரி நான் நடந்து கொள்றேனோ, அதுதான் ஞானத்தை தானம் செய்யறது. அதை பார்த்து இப்ப ஒரு தேனோ சீனியோ இருக்கிற இடத்துல தேனும் சீனியும் எல்லாரும் வாங்கோ, இங்க நான் தேன் இருக்கிறேன் அது சொல்லாது. அல்லது சீனி மேளம் அடிக்காது. சீனியும் தேனும் இருக்கிற இடத்துல எறும்பு தேடி வரும், அப்படி இல்ல. அப்ப என்ன பாக்கல, இப்ப பாபா ஒவ்வொரு நாளும் எங்களை கூப்பிடக்கலன்னு கூப்பிடுறார்.
காலையில இனிப்பான பிள்ளைகளே, இனிப்பிலும் இனிப்பான பிள்ளைகளே, வாயில வைக்க முடியாத இனிப்பான பிள்ளைகளே, இப்படித்தானே கூப்பிடுற. பாபாக்கு எவ்வளவு சுகர் வந்திருக்கும் என்ன? எவ்வளவு இனிப்பான பிள்ளைகள் எல்லாம் அவர் சுவைச்சு சுவைச்சு சுவைச்சு. ஆனா அவருக்கு சுகர் வராது. எவ்வளவு சுகர் சாப்பிட்டாலும் அவருக்கு சுகர் வராது. அவருக்கு சுகர் தான் விருப்பம். அவருக்கு சுகர் சாப்பிடாட்டி தான் வருத்தம் வரும். அப்ப அப்படி பாபாவில நாங்க எல்லாரும் ஏன் இப்படி போய் ஒட்டி கொண்டு மொச்சு கொண்டு நிக்கிறோம்? முந்தின அந்த யக்யா படங்களை பாத்தீங்கன்னா மம்மா பாபாவோட பிள்ளைகள் எல்லாம் மொச்சு கொண்டு நிக்குங்க. அப்படி இல்லை நிக்கணும். என்னன்னா அவையில இருக்கிற அந்த ஈர்ப்பு, அவையில இருக்கிற அந்த கவர்ச்சி, அந்த இனிமைதான் எங்களுக்கு வருதே இல்லையே. அந்த இனிமை மட்டும் வந்துட்டுதுண்டா அதுதான் அது மற்றவையில ஞானத்தை கேட்க தூண்டும். நீங்க என்ன இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கிறீங்க, நீங்க என்ன இப்படி இருக்கிறீங்க, நீங்க என்ன எப்பவுமே இப்படி ஸ்வீட்டா கதைக்கிறீங்க, என்ன இப்படி நீங்க ஸ்வீட்டா நடந்து கொள்றீங்க, உங்களுக்கு கோவமே வராதா, நீங்க அப்செட்டே ஆக மாட்டீங்களா, உங்களுக்கு கவலையே வாரு இல்லையா? இப்படி ஆக்கள் கேட்கிற மாதிரி நாங்க இருந்தாத்தான் எப்படி எப்படின்னு கேட்கக்குள்ள நான் இந்த ஞானத்தை அவைகளுக்கு புரியுற மாதிரி கொஞ்சத்தை சொல்லலாம். இது நான் அடியடா புடியடான்னு நிக்கிறது, அடிதடின்னு நான் நிக்கிறது, கதைக்கிறதெல்லாம் சரவடி மாதிரி வார்த்தைகள் வருது. கேப்பினமா யாரு? இதான் நீங்க போய் படிக்கிறீங்க ஒரு நாள், இப்படித்தாங்க விட்டுட்டு போவீங்க. உங்களோட சரக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. ஒரு கடைக்குள்ளேயே வர மாட்டீங்க. என்ன சாமான் இருக்குன்றே பார்க்க மாட்டீங்க. என்ன முன்னால நிக்கிற அந்த மாடல் பார்த்தே அவைகளுக்கு வேண்டாமட்டு போயிடுச்சு. கடையில இந்த முன்னால மாடல்ஸ் வச்சிருப்பீங்க நம்ம கிளாஸுக்குள்ள, அதை பார்த்த ஒரு ஈர்ப்புல தானே நாங்க போறது. அதனாலதான் பாபா சொல்லுவார், இந்த உலகம் என்ற ஷோகேஸ்ல நாங்க எல்லாம் ஷோ பீஸ் சொல்லுவார். அந்த ஷோ பீஸ் தான் அந்த நிக்கிற மாடல்ஸ். அதை பார்த்தோன்னே ஒரு ஆசைவார மாதிரி இல்லை நாங்க இருக்கோம். நாங்க அப்படி இருக்கிறோம் இல்லையே. அந்த ஆதங்கத்துலதான் பாபா ஒவ்வொரு நாளும் அழுக்காம இனிப்பான குழந்தைகளே, இனிமே அந்த இனிமையான குழந்தைகளே, இனிய குழந்தைகளே என்றத கொஞ்சம் இனிப்பான குழந்தைகளே என்று வாசிச்சு பாப்போம்மா. அல்ல நான் கேட்கல அவையில் இனிய குழந்தைகளே என்று வாசிச்சாலும் நான் அதை உள்ளுக்குள்ள இனிப்பான குழந்தைகளே டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா என்ன பார்த்தே நான் கேட்பேன், நான் இனிப்பா இருக்கிறேனா, அவ்வளவு இனிப்பா இருக்கிறேனா, நான் என்ன பார்த்தனா கேட்டு பார்க்கலாம். அல்லது என்ன பார்த்தா எல்லாரும் மோத்த சொல்லிக்கணுமா, புளிப்பா இருக்கிறேனா, நான் உரைப்பா இருக்கிறேனா, அல்ல ஒரு உப்பு சப்பும் இல்லாத மாதிரி இருக்கிறதா, பச்சை தண்ணி மாதிரி ஒரு டேஸ்டும் இல்லாத மாதிரி என்னட்டு நான் கேட்டு பார்க்கணும். அதுக்குத்தான் தியானம். தியானம் நான் எல்லாருக்கும் குட் விஷஸ் கொடுக்கறதுக்கு இல்ல. முதலாவது அதுவும் தான், முதலாவது நான் எனக்கு தான் குட் விஷஸ் கொடுக்கணும். ஏன்னா நானே பாவம் இல்ல. என்ன நான் பாபா இனிப்பான குழந்தைகளேன்னு ஒவ்வொரு நாளும் கூப்பிடுறேன், நான் இன்னும் இனிப்பாக இல்லைண்டா நான் பாவம் தானே. என்ன நான் முதலாவது இனிமையான ஆத்மாவா ஆக்குறதுக்கு எனக்கு நான் குட் விஷஸ் கொடுக்கணும் இல்லோ. மற்றவையில் எனக்கு குட் விஷஸ் கொடுக்கணுமோ இல்லையோ, நானே எனக்கு கொடுத்து கொள்ளணும் தானே முதலாவது. அப்ப அந்த சரஸ்வதியின் கையில இருக்கிற சித்தார், ஞான சித்தார் என்றது ஞானத்தை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறது என்னுடைய அடையாளம். சில பேர் ஞானத்தை பேசி பேசியே மனுஷரை வெறுக்க வச்சு போடுவீங்க. ஒரு சனமா இந்த வீடுகளுக்கு போகாது, அவங்க கிட்ட போய் கதைக்கவும் மாட்டீங்க. ஒரே ஞானத்தை கதைச்சு கதைச்சு அவை மனுஷராவே இருக்கிறீல. ஏதோ அந்த ப்ரோக்ராம் பண்ணிவிட்ட ரோபோ மாதிரி
ஞானத்தை கதைக்கிறது. அப்படி கதைக்க தேவையில்லை தானே ஞானத்தை. இயல்பான மனுஷர் மாதிரி இருக்கணும் நாங்க. இயல்பா ஆக்களோட கதைக்கணும், இயல்பா பழகணும், அவையில் என்ன ரேஞ்சில நிக்கணும், அவையில் என்ன லெவல்ல நிக்கணும்னு புரிஞ்சு கொண்டு கதைக்கணும். இப்ப நாங்கள் எல்லாரும் பிராமணர்கள். இதுக்கு முதல் நாங்க என்னவா இருந்த நாங்க பிராமணர்களாவே வானத்திலிருந்து குதிச்ச நாங்களா? இப்ப நிறைய பிராமணர்கள் அப்படித்தான் தங்களுக்குள்ள நினைச்சு கொள்ளினோம். நாங்க வானத்திலிருந்து பிராமணர்களாவே குதிச்ச மாதிரி இல்ல. நாங்க எப்படி இருந்து எப்படி வந்திருக்கிறோம்? சூத்திரர்களா இருந்தல்லோ இப்ப பிராமணர்களாகி இருக்கிறோம். இப்ப ஆஹ் எங்கட எங்கட ஊருகள்ல பிறந்து வளர்ந்து ஒரு 25 30 வயசு வரைக்கும் வளர்ந்துட்டு நாங்க இப்ப வெளிநாட்டுக்கு போயிட்டோம். வெளிநாட்டுல போய் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் இருந்தாலே அந்த நாட்டு சுவாத்தியத்துக்கு நாங்க பழகிடுவோம். அப்ப அந்த நாட்டு சுவாத்தியத்துக்கு பழகிட்டு இப்ப திருப்பி நாங்க எங்கட ஊருக்கு வந்தாலும் கூட எங்களுக்கு செட் ஆகாது. சில நேரத்துல கிளைமேட் பிரச்சனையா இருக்கும், அல்லது சூழல் பிரச்சனையா இருக்கும், என்னென்னமோ எல்லாம் பிரச்சனையா இருக்கும். அப்ப நாங்க டோட்டலி 30 வருஷமா அல்லது 20 வருஷமா 25 வருஷமா இங்க இப்படித்தான் இருந்த நாங்க ரெண்டதுல இருந்து டோட்டலி வெளியில போயிட்டோம். எல்லோ 5 வருஷம் 10 வருஷம் வெளியில இருந்தோட அந்த நாட்டுக்கு அடாப்ட் ஆகிடுவோம். அப்ப டோட்டலி பழசம். இதுக்குள்ளேயா நான் முதல் 30 வருஷம் 20 வருஷம் இருந்த நான் என்றது எனக்கே என்னண்டு அப்படி இருந்தேன் என்ற மாதிரி இருக்கும். அப்படி மாறி இருப்போம் எல்லோ. அதே மாதிரி நாங்க முதல் சூத்திரரா தான் இருந்த நாங்க. இப்ப பிராமணராகி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஒரு 2 வருஷம் ஆகினோனையே நாங்க சூத்திரரா இருக்க எப்படி இருந்த நாங்க அது டோட்டலி மறந்து போயிடுவோம். மறந்து போய் சூத்திரர்களோட போய் கதை கேட்கல, பிராமணர்களா இருந்து கொண்டு கதைக்கிறது. கதைச்சா அங்க கம்யூனிகேஷன் எரரா இருக்கும். அதனாலதான் நாங்க கதைக்கிறது அவைக்கு விளங்குறையில. அவைய கதைக்கிறது எங்களுக்கு ஏதோ பிடிக்காத விஷயம் மாதிரியும் செட் ஆகாத மாதிரியும் கஷ்டமாவும் இருக்கும். எங்களுக்கு அவையில எங்கட பாஷைக்கு டிரான்ஸ்லேட் பண்றதும் எங்கட பாஷையை அவை தங்கட பாஷைக்கு டிரான்ஸ்லேட் பண்றதும் கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டத்தை இல்லாமல் ஆக்கினாத்தான் நாங்க சேவை செய்யலாம். இப்ப நிறைய வீக்கேஸ் விடுற பிள்ளை என்னன்னு சொன்னா, பிராமணர்களாவே வெளியில போறது சேவை செய்யறதுக்கு. நாங்க பிராமணர்கள் தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா நான் வெளியில போய் சேவை செய்ய, இப்ப நான் ஒரு ஆசிய கலாச்சாரத்துல இருந்துட்டு ஐரோப்பிய கலாச்சாரத்துக்குள்ள வாழ போறேன்டா, நான் ஐரோப்பிய ஸ்டைலுக்கு கொஞ்சம் என்ன மாத்துத்தானே வேணும். எந்த உடுப்புகளை மாத்தணும், எந்த பழக்க வழக்கங்களை மாத்தணும், எந்த கதை பேச்ச மாத்த வேணும், சாப்பிடுற ஸ்டைல மாத்தணும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நாங்க சேஞ்ச் பண்ணினா தானே அந்த நாட்டுக்கு நாங்க செட் ஆகுவோம். இல்லாட்டி அந்த நாட்டுல எங்களை எப்படி பாப்பினோம்? இதுல எங்கேயோ ஏலியன்ஸ் வந்திருக்கிற மாதிரி தான் பாப்பினோம். செவ்வாய் கிரகத்துல இருந்து வந்த ஆக்கள் மாதிரி தான் எங்களை பாப்பினோம். அப்ப நாங்க கொஞ்சம் மாறத்தான் வேணும். அத மாதிரி பிராமணர்கள் தான் நாங்க. இப்ப நாங்க ஆசியர்களா இருந்து ஐரோப்பியால போய் நாங்க செட்டில் ஆகிறோம்னு சொன்னா அந்த கலாச்சாரத்துக்கு நாங்க கொஞ்சம் அடாப்ட் பண்ணத்தான் வேணும். ஆனா நாங்க ஆசியர்கள் தான்ன்றது ஆசியர்கள் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப பிராமணர்களா இருக்கிற நாங்கள் வெளியில போனா அவைண்ட மென்டாலிட்டி என்ன, அவைண்ட தேவைகள் என்ன, பார்வை என்ன, உணர்வுகள் என்ன, அவைண்ட ஒவ்வொரு சொல்லுக்கும் அவையில் வச்சிருக்கிற அர்த்தம் என்ன என்றதை நாம் விளங்கணும். சில வேளையில இப்ப எங்க சென்டர்ஸ்ல கூடி ஆக்கள் இன்னைக்கு என்ன ஆத்மாக்கள் ஒருத்தரும் வரையிலையா என்று கேப்பின. அல்லது இப்ப ஒரு ப்ரோக்ராம் நடந்ததுன்னு சொன்னா இன்னைக்கு எத்தனை ஆத்மாக்கள் வந்தவே என்று கதைப்பாம். சில வீட்டுல இருந்து கொண்டு இன்னொரு பிகேயோட போன்ல கதைக்கிறவன் வைப்பான். அப்ப வீட்டுல மிச்சாக்கள் எல்லாரும் பிகே இல்ல, நான் நடுகோல்ல இருந்தோன்னு இன்னொரு பிகேயோட கதைக்கிறேன். ஏதோ ஒரு பப்ளிக் ப்ரோக்ராம் நடந்தது, எனக்கு அந்த ப்ரோக்ராமுக்கு போக முடியல. அப்ப இன்னொரு பிகேக்கு கோல் எடுத்து எப்படி ப்ரோக்ராம் எல்லாம் நல்லா நடந்துச்சா, எத்தனை ஆத்மாக்கள் வந்தவே என்றா வீட்டுல சுத்தவரை கேட்டோன் இருக்கிறார்கள் என்ன நினைப்பினம் என்று யோசிக்காம கதைக்கிறது.
வளமையா வெளி உலகத்துல ஆத்மாக்கள்னு சொன்னா ஆவி வேயுந்துதான் நினைக்கிறது. அப்படித்தானே நினைப்பினா? அப்ப நான் நடுகோல்ல இருந்தோட இத்தனை ஆத்மாக்கள் வந்த வேண்டா சனம் பயப்படுமோ இல்லையோ? பயப்படும் தானே. என்ன இது ஆத்மா வேயின்னு காய்ச்சி கொண்டுக்கிறேன் நடுகோல்ல இருந்தோண்டு உள்ளினம் தானே. அப்பனா என்னப்பா ஆத்மாண்டா ஆத்மா தானே, உயிர் தீவன்டா அந்த இடத்துல இருந்து கிளாஸ் கொடுக்கலாமா? இல்லத்தானே. அதை விட சிம்பிளா அவையிலையும் குழப்பாம கேள்வியும் விளங்குற மாதிரி எத்தனை பேர் வந்தவே ப்ரோக்ராமுக்கு அப்படி கேட்கலாம் தானே. அதை நாங்க ரொம்ப சரீர உணர்வுன்னு நினைக்கிறது. அது சரீர உணர்வு இல்ல, அதுதான் ஆத்ம உணர்வு. ஏனண்டா சுத்த இருக்கிற ஆக்களையும் நான் மைண்ட்ல வச்சுக்கொண்டு அவை என்னென்று விளங்கி கொள்ளுவினாம் என்று சிந்திச்சு நான் கதைக்கிறது தான் சேவை. அதுதான் சேவை. அப்ப அப்படி பல சந்தர்ப்பங்கள்ல நாங்க யோசிக்காமல் வெளியாக்களுக்கு முன்னால, அதாவது சூத்திரர்களுக்கு இந்த சகவாசத்துல, அப்ப அதாவது இப்ப எங்கட சொந்தக்காரருக்கு முன்னாலேயே இருக்கலாம், எங்கட வீட்டிலேயே இருக்கலாம், அல்லது வெளியிடங்கள்ல சேவைக்கு போற இடங்கள்ல மற்றவைகளுக்கு முன்னால அவையில ஒருத்தரா நான் இயல்பா இருக்கணும். இப்ப மம்மா பாபா இருக்கிற காலத்துல 14 வருஷம் பாபா அவையில உள்ளுக்குள்ளேயே தான் வச்சு வளர்த்தவர். அப்ப அவைகளுக்கு அந்த பிரச்சனை இருக்கேல, வெளியில போய் உலகத்தை சந்திக்கிற அந்த பிரச்சனை இருக்கேல. பிறகு பிறகு அவை தங்களை லேர்ன் பண்ணினவே, வெளி உலகத்துல போய் என்னென்று சேவை செய்யணும் கற்றுக்கொண்டுச்சுனாம், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் கற்றுக்கொண்டுச்சுனாம். அதே ப்ரொசீஜர் தானே எங்களுக்கு. எங்களுக்கு நாங்க பாபாட்ட வந்தோடனேயே அப்படி உள்ளுக்குள்ள வச்சு ட்ரைனிங் ஒன்று இல்லத்தானே. நாங்க வந்து கிளாஸ் எடுத்து திருப்பி வெளியில போறோம், வெளியில தானே நாங்க கூட இருக்கிறோம். அப்ப சேவை என்று சொன்னா, ஞானத்தை மற்றவைகளுக்கு தானம் பண்றேன்னு சொன்னா, மற்றவையோட மென்டாலிட்டி என்ன, ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவையில் என்ன அர்த்தம் வச்சிருக்கிறார், ஒவ்வொரு ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் என்ன அர்த்தம் வச்சிருக்கிறார், ஒவ்வொரு உணர்வுகளும் அவையின் என்ன என்றதை நான் புரிஞ்சு கொண்டு அதுக்கேத்த மாதிரி நான் செயல்படுவனா இருந்தா அதான் உண்மையான சேவை. அப்ப அவைகளுக்கு கிட்ட வர பயப்பட மாட்டேன், எங்களை அப்ரோச் பண்றதுக்கு பயப்பட மாட்டேன். சில விஷயங்களை நிரூபிக்க போக கூடாது, உண்மைதான் நாங்க சொல்றது. ஆனா அந்த உண்மைய அவை முற்றிலும் திரிவுபடுத்தி வேற ஏதோ ஒன்று சொல்லினோம்டா அவை சொல்றது கேட்கணும். அவைகளுக்கு ஞானம் இல்லை, எனக்கு தான் ஞானம் இருக்கு, அதெல்லாம் கலியுக ஞானம், அதெல்லாம் பக்தி ஞானம் என்று இந்த மனசுல நான் நினைச்சாலே அந்த அந்த எனக்கு முன்னாலே இருக்கிற ஆள் நான் சொல்றதை கேட்க மாட்டுது. அப்ப ஞானத்தை தானம் செய்யறேன்னு சொன்னா அது பெரிய ஒரு சப்ஜெக்ட். உண்மையில அது ஒரு சரியான, அதான் பாபா சொல்வார் விவேகமான குழந்தைகள் என்று சொல்லுவார். சேவையையும் நான் விவேகமா செய்யணும் என்று சொல்லுவார். அதுக்குத்தான் உங்களுக்கு இந்த ஞானம் நிறைந்த ஆத்மான்னு சொன்னா பகுத்தறிய தெரியணும், மற்றது முடிவெடுக்க தெரிய வேணும், மற்றது எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ண தெரியணும். இப்ப எனக்கு விளங்கம்னு தானே, ஒரு 3 வயசு பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குறேன்டா அந்த பிள்ளைக்கு நாங்க எப்படி கொடுப்போம்? அல்லது ஒரு வயசு பிள்ளை அல்லது ஒரு 8 மாச குழந்தை, 8 மாச குழந்தைக்கு பிச்சு பிச்சு தானே கொடுப்பினா, ஒரு சின்ன சின்ன துண்டா பிச்சு பிச்சு எல்லாம் கொடுப்பினா. ஒரு 3 வயசு பிள்ளை ஒரு பிஸ்கட்டா அவுக்குன்னு சாப்பிடாது, கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு கடிச்சு ஒரு கன நேரமா வச்சு சாப்பிடும் ஒரு பிஸ்கட்டை. அதுக்கு ஒரு டொஃபின கவரை பிக்க இயலாது, அவ்வளவுக்கு அதுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல கையில. ஆனா ஒரு 10 வயசு பிள்ளையா இருந்தா அது முளக்குன்னு விழுங்கிடும், சில வேளையில பிஸ்கட்டோ சாக்லேட்டோ முழுதா விழுங்கிடும். ஒரு 8 மாச குழந்தைக்கு சாக்லேட் எல்லாம் இப்படி பிச்சு சின்ன சின்ன அந்த ஒரு நசிச்சு போட்டு இப்படி எல்லாம் கொடுப்பினா. இதெல்லாம் நான் மனசுல வச்சிருக்கணும். புதுசா ஒரு ஆள் வரைக்க அந்த ஆளை நான் எப்படி அந்த ஆளை நான் மீட் பண்ண போறேன், முதலாவது நான் சந்திக்க போறேன் அந்த ஆளை. எடுத்த புகுந்தா விலையில மீன் விழுந்துட்டுதுன்ற மாதிரி வாங்கோ ஞானத்தை படியுங்க கேளுங்க, ஆத்மா பரமாத்மா தெரியாம உங்களுக்கு விமோசனமே இல்ல, வந்துட்டீங்க வாசலுக்கு முக்திக்கு போறதுக்குண்டா அது பயந்து ஓடிடும். என்னடா இது முக்திக்கு போறதுக்கு வாசலுக்கு வந்துட்டு நான் பயந்துருந்தானே. அப்ப
அதுவும் ஹலோவின் டைம்ல போய் நீங்க முக்திக்கு ஜீவன் முக்திக்கு போறதுக்கு வாசலுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா அதுல இன்னும் பயந்துருங்க. ஆஹ் அதால சரஸ்வதிக்கு கையில ஏன் சித்தார் கொடுத்திருக்குன்னு சொன்னா ஞானத்தை எப்பவுமே தானம் செய்து கொண்டிருக்கிறது அடையாளம். அத கூடி சித்தார் தானே கொடுத்திருக்கேன், பெரிய பரமளத்தை கொடுக்கலையே. ஞானத்தை கிட்டார் சித்தார் என்று சொல்றது SITAR சித்தார் என்று. ஆஹ் அது வந்து இனிமையான நாதம் பெறும் வீணை மாதிரி தான் அந்த சித்தார். சித்தார் தான் மம்மா இந்த கையில மம்மா வாசிக்கிற மாதிரி எல்லாம் காட்டியிருப்பினம். அது அந்த நான் நினைக்கிறேன் அந்த மீராபாய் என்று சொல்லி அந்த வெள்ளை அது தம்பூரா என்ன தம்பூராவாக்கும். தம்பூராவும் இல்ல வீணையும் இல்ல, சித்தார் என்றது அது வேறே உண்டு. மூன்றாவது அதுதான் நான் நினைக்கிறேன். அதுதான் ஞானத்தினுடைய அடையாளம். இப்ப இதெல்லாம் நான் மனசுல வச்சுக்கொண்டு என்னை ஒரு விசேஷமான ஒரு நடிகனா நினைச்சு என்னுடைய பாகத்தை நான் நடிக்க வேணும். அப்ப நான் உண்மையில தனிமையில ஏகாந்தத்துல இருந்து என்ன நான் முதல்ல எப்படி ஒரு வாகனத்தை ஸ்டார்ட் பண்ண முதல் நான் ஒரு ஸ்டார்டிங் ஒன்று எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவேனோ அதே மாதிரி நான் வெளியில இறங்க போக முதல் ஒரு அல்ல காலையில் எழும்பினோன்னு இந்த பாகத்தை நான் நடிக்க முதல் நான் இருந்து இந்த பாகத்தை நான் எனக்குள்ள செட் பண்ணணும். அதுதான் நான் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வேலை. நான் ஒரு விசேஷமான நடிகன். நான் வெளி உலகத்துக்கு பார்க்க சாதாரணமா இருக்க வேணும். நாங்க ஒரு வித்தியாசமான விசித்திரமான ஆக்கள் மாதிரி தெரியக்கூடாது. ஆக்களுக்கு நான் சாதாரண மாதிரி தெரிவன், ஆனா உள்ளுக்குள்ள நான் சாதாரண ஆள் இல்லை. அப்ப வெளியில பார்த்தா சாதாரணமா இருக்கும், ஆனா பர்சனாலிட்டி வித்தியாசமா இருக்கும். அவைக்கு கதை பேச்சு நோமலா இருக்கும், ஆனா வித்தியாசமா இருக்கும். அது என்ன காரணம்னு சொன்னா உள்ளுக்குள்ள இந்த ப்ரிப்பரேஷன், இந்த அவேர்னஸ், இந்த அட்டிடியூட், இந்த ஆன்மீக அந்த போதை என்னெல்லாம் சொல்லுவாரே பாபா, போதை அல்லது இந்த சுயமரியாதை, இந்த நிலை, இந்த ஸ்திதி, இதுகளை மற்றவையினால ஃபீல் பண்ண இயலும், கட்டாயம் ஃபீல் பண்ண இயலும். அடுத்தது பாபா கேட்கிற நீங்க தத்துவங்களுக்கு வேலையாளா இல்லத்தானே? தத்துவங்களுக்கு நீங்க எஜமானியா இருக்கிறீங்க தானே? எந்த ஒரு தத்துவத்தின் குழப்பமும், புயல் சூறாவளியா இருக்கலாம், பூமி அதிர்ச்சியா இருக்கலாம், சுனாமியா இருக்கலாம், நெருப்பா இருக்கலாம், எந்த ஒரு தத்துவத்தின் தடுமாற்றமும் கொந்தளிப்பும் என்ன அசைக்க கூடாது என்றார் பாபா. அதுதான் பாபா நெடுகலன் சொல்லுவார், உங்களுக்கு சரியான தைரியம் போடும், சரியான தைரியம் போடும் என்று சொல்லுவார். நீங்கள் முன்னேறி கொண்டு போகும்போது பலவிதமான பரீட்சை தாள்கள் வரும். ஆனா என்னுடைய ஸ்திதி எந்த ஒரு பௌதீக வசதி வாய்ப்புகளையும் அடிப்படையாக கொண்டதாக இருக்கக்கூடாது. இப்ப நாங்க நிறைய செக்யூரிட்டிஸ் வச்சிருப்போமே, காசு, வீடு, பதவி, உறவுகள், என்ற ஒரு பந்தம் வச்சிருப்போம். ஓகே, இருக்கட்டும், அது எல்லாமே இருக்கட்டும். ஆனா அது இருக்கிறதால நான் சேஃபா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதாலதான் நான் சேஃபா செக்யூர்டா ஃபீல் பண்றேன். பாதுகாப்பான ஒரு உணர்வு எனக்குள்ள, உத்தரவாதமான வாழ்க்கை என்ற மாதிரி ஒரு நிலையில நான் இருக்கக்கூடாது சொல்றார் பாபா. கற்பனை பண்ணி பார்க்கணும், கையில ஒரு சதம் காசு இல்ல, இப்ப எனக்கு சரியா வயசு போயிட்டுது, பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரும் தங்கட நிலைய பாக்குற அளவுக்கு வந்துட்டினாம், எனக்குன்னு இந்த பேர்ல வீடு வாசலும் இல்ல, இப்படி நான் இருக்கிறேன்.
எப்படி இருக்கிறேன்? நல்ல சந்தோஷமா, நல்ல மன நிறைவா, நல்ல திருப்தியா, எதுவுமே இந்த கண்ணுக்கு இல்லன்னு தெரியல, ஒரு குறையும் இல்ல. வாவான்னு சொன்னா காணும், எனக்கு நான் இந்த உலகத்திலேயே இல்ல, எங்கேயோ போயிட்டேன் என்ற மாதிரி எனக்கு இருக்குதா என்று நான் எனக்குள்ள செக் பண்ணி பார்ப்போம். அல்லது வேற வேற பாராயணங்கள், வேத புராணங்கள் எனக்குள்ள ஓடிக்கொண்டிருக்குதா என்று நான் பார்ப்போம். ஆஹ் மாயையை வந்தவராக வருகிற அதே நேரத்துல, அதாவது எனக்குள்ள இந்த பழைய பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருந்து கொண்டு ரிவைண்ட் பண்ணி 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 பிளே பண்ணி கொண்டே இருக்குதா. ஆஹ் அதெல்லாம் நான் வெல்ல வேணும். அது ஒரு பக்கம் இருக்க, பஞ்சபூதங்களால வெளியில இருந்து வார சூழ்நிலைகளையும் நான் வெல்ல வேணும். இந்த இயற்கையின் கொந்தளிப்புகளுக்கு மத்தியில இந்த மனதுல எண்ணங்கள்ல கொஞ்சம் கூடி ஒரு பதட்டம் பெறக்கூடாது. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, என்னத்துக்கு இப்படி எல்லாம் நடக்குது என்ற ஒரு மன இறுக்கம், ஒரு பதட்டம், குழப்பம் எனக்குள்ள வரக்கூடாது. இன்னும் இது சாத்தியம், இப்படி நடக்காதுன்னு தானே சொன்னவங்கள், அதையும் தடுத்துட்டோம்னு தானே சொன்னவங்கள், புயலை திசை திருப்ப விட்டுட்டோம்னு தானே சொன்னவங்கள். எவ்வளவு அட்வான்ஸ்டான நாடு, எவ்வளவு டெக்னாலஜிஸ், எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ், எவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் செய்து முடிஞ்சு வந்ததையெல்லாம் திருப்பிச்சு நம்ம அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், இது எப்படி நடந்துச்சு? சாத்தியமே இல்லை. இப்படி ஆஹ் என்ன பாபா சொல்லுவார், எதுவும் திடீரென்று நடக்கும், சொல்லாம கொள்ளாம திடீரென்று தான் நடக்கும் சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த அவதானம் எங்க குறையுதோ அங்க நான் முழுசா பாஸ் பண்ண மாட்டேன், கொஞ்சம் தடுமாறிடுவேன். அதனால நீங்க தொடர்ந்து அசைக்க முடியாதவர்களாக, உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த பாபா நமஸ்தே சொல்ற, எப்பவுமே ஞானம் நிறைந்தவர் என்ற ஆசனத்துல தொடர்ச்சியா அமர்ந்திருக்கிற குழந்தைகளுக்கும், ஒவ்வொரு நொடியிலும் மிக உயர்ந்த ஒரு பாகத்தை வகித்துக் கொண்டிருக்கிற குழந்தைகளுக்கும், எல்லா பரீட்சை தாள்கள்லையும் சித்தி அடைகிற குழந்தைகளுக்கும், சிறப்பு சித்தி அடைகிற குழந்தைகளுக்கும், தந்தையினுடைய நினைவுகள்ல உறுதியா இருக்கிற குழந்தைகளுக்கும், அவ்வளவு மேன்மையான ஆத்மாக்களுக்கு, தந்தைக்கு சமனாக இருக்கிற குழந்தைகளுக்கு பாப் தாதாவினுடைய அன்பும் நினைவும் நமஸ்தேயும் என்று சொல்லி பாபா முரளிய நிறைவு செய்கிறார். இந்த முரளியில பாபாங்களுக்கு சொல்றார், நீங்க ஸ்பெஷல் பார்ட் பிளே பண்ற விசேட ஆத்மாக்கள் சொல்லி சொல்றார். அப்ப அந்த விசேஷ ஆத்மாக்களோட சிறப்புத்தன்மை, எப்பவுமே நான் பாபாவுடைய தோழனாகவும், பாபாவை போல விலத்தி நின்று பார்க்கிற ஒரு பார்வையாளனாகவும் நான் இருக்கிற அந்த நிலைதான் இந்த ஸ்பெஷல் பார்ட் சொல்லி சொல்றார். அப்படி இல்லாம நாங்க சாதாரணமானவர்களா இருந்தா நான் அந்த ஸ்பெஷல் பார்ட் பிளே பண்ற சோல் ஆத்மா சொல்லே இயலாது. இந்த பாகத்தினுடைய அழகு முழுமையான தூய்மை. இப்ப விலகி நின்று பாக்குறேன்னு சொன்னா இந்த எண்ணங்கள்ல, இந்த மனதுல கூட ஏன் எண்ணத்துக்கு அது அப்படி இது இப்படி அப்படி பலவிதமான குழப்பமான ஜமீலாக்கள் என் மனசுக்குள்ள வரக்கூடாது. அப்படி வந்தா நான் முழுமையான தூய்மை என்ற அழகுல நான் இல்லை. இந்த பாகத்தின் அழகே முழுமையான தூய்மை சொல்றார். இப்ப அடுத்தது பாபா என்ன சொன்னாருன்னா, இப்படியான ஆத்மாக்களாகிய நாங்கள் எந்த விதமான பதட்டத்துக்குள்ளேயும் நாங்க போகக்கூடாது, எந்த விதமான தடுமாற்றங்கள் குழப்பங்களுக்குள்ள நாங்க போகக்கூடாது, அப்படியான ஒரு நிலைகள்ல நாங்க இருக்கக்கூடாது. அப்ப அந்த நிலை எனக்குள்ள உருவாக்குறதுக்கு காரணம், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஏன் இவங்க, ஏன் ஏன் என்னத்துக்காக, வை வட் என்றார், என்ன கேள்வி என்றதில்லை, என்னத்துக்கு என்று கேட்பான், for what என்று கேட்பான். வை
போவார் என்று கேட்போம். என்னத்துக்காக? அப்ப அந்த இடத்துல நான் என்ன நினைச்சு கொள்ளணும்? நான் ஒரு ஞானம் நிறைந்த ஆத்மா, சர்வசக்திவான பிள்ளை, மாஸ்டர் சர்வசக்திவான். இப்ப இருக்கிற டைம் சுப முகூர்த்த நேரம், நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கான நேரம் இது. அப்ப நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு என்று நான் எடுத்துக்கொள்ளணும். அதுதான் இந்த மனசுல இருக்க வேண்டிய பேஸ். நான் எந்த தளத்துல நிக்கிறேனோ அந்த தளம், அதான் சொல்லி கட்டடம் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் ஆட்டங்கானதோ இன்னொன்னு சொல்லுவீன, பேஸ்மெண்ட் தான். அதாவது அடித்தளம் உறுதியா இல்லாட்டி எவ்வளவு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் நான் கொடுத்து கொண்டிருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்திலையும் கொலாப்ஸ்ட் ஆயிடுவேன். அதனால இந்த அடித்தளம் என்னத்தை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கணும்டா, வெறும் ஆன்மீகம், வெறும் ஆன்மீகம். அது மட்டும்தான். நான் எவ்வளவு காலம் ஆன்மீகத்தில் இருக்கிறேன், இவ்வளவு சேவை செய்த நான், எத்தனை எத்தனை மூத்தவர்களோட எனக்கு நெருக்கம் இருக்கு, தொடர்பு இருக்கு, அனுபவங்கள் இருக்குது, ஆசீர்வாதங்கள் இருக்குது, எல்லாம் இருக்கட்டும். ஆனா நான் என்னை பற்றி நான் நினைக்கல. இந்த ஆதாரம், இந்த நம்பிக்கை பாபா எனக்கு தந்த சொல்லு, பாபா எனக்கு தந்த வார்த்தைகள், பாபா எனக்கு செய்த சத்தியங்கள், அது மட்டும்தான் இந்த ஆதாரமா இருக்கணும், இந்த அடிப்படையா இருக்கணும். அப்பதான் நான் இந்த குழப்பங்களுக்குள்ள போக மாட்டேன், தடுமாற்றங்களுக்குள்ள போக மாட்டேன். இப்ப சங்கம யுகத்துல எங்களுக்கு இப்ப பாபா நீ என்ன நம்புறியா அல்லது வேற என்னத்தையும் நம்பி இருந்தியா அவ்வளவு நாளும் அந்த கேள்வி கேட்கிற மாதிரி டைம் போய் கொண்டிருக்குது. நீ என்ன நம்பி நிக்கிறியா அல்லது வேற என்னத்தையோ எல்லாம் நம்பித்தான் இருந்தியா இவ்வளவு நாளும் வந்து கேள்வி கேட்கிற டைம் இது. காலம் கேள்வி கேட்கிற மாதிரி தான் இப்ப போய் கொண்டிருக்குது. அப்படி என்று சொன்னா எங்களை எல்லாரையும் உறுதிப்படுத்துறதுக்கு எது என்ற பேஸ், எது என்ற அடித்தளம், எதுல நான் நிக்கிறேன் என்றத உறுதிப்படுத்துறதுக்கு தான் ஒரு சூழ்நிலைகளும் வரும். அடுத்தது பாபா சொன்னார், ஞானத்தின் தேவியா சரஸ்வதியா இருக்கிற அந்த நிலைக்கு ஆசனம் அன்னப்பச்சு சொல்லி அந்த 3 சிறப்பியல்புகள் சொன்னார். ஒன்று அந்த பகுத்தறிகிற ஆற்றல், 2வது நல்லதை மட்டும் கிரகிக்கும், 3வது அந்த தூய்மை துப்புரவு, அடுத்தது அடுத்தது அந்த சித்தார் கையில வச்சிருப்பாங்க சரஸ்வதி, எந்த நேரமும் ஞானத்தை தானம் செய்யறது. அதே நேரம் பாபா சொன்னார், மாயைய வெண்டா மட்டும் காணாது பஞ்ச தத்துவங்களையும் நாங்க வெல்லணும். அப்ப அது வெளியில இயற்கையில தான் வருமென்று மட்டும் சொல்லலாது. இந்த சரீரமே எனக்கு பல 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 பரீட்சைகளை தரும், அதுவும் தத்துவம் தானே. தத்துவத்தாலேயும் நான் குழம்பக்கூடாது. ஓகே, ஓம் சாந்தி. இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் சர்வ சக்திவான் தந்தையின் குழந்தையாகிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாவான நான் அவருடைய உற்ற நண்பனாக இருக்கின்றேன். என் உயிரும் உடலுமாய் மிக நெருக்கமான என் தோழன், என் தந்தை பாபா இந்த உலக நாடக மேடையில் இந்த இறுதி நேரத்தில் எனது பாகத்தை மிகவும் பெருமை வாய்ந்ததாக, பெருமதி மிக்கதாக
என்னை ஒரு விசேஷமானவனாக ஆக்கியிருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையாலும் எனது வாழ்க்கை லேசாகின்றது, தெளிவடைகின்றது, துல்லியமாகின்றது. ஆத்மாவாகிய நான் அவருக்கருகில், அவரது மடியில், அவரது கண்களில் அமர்ந்திருந்து இவ்வுலகை ஒரு பார்வையாளனாக அவரைப் போலவே பார்க்கிறேன். ஒவ்வொரு சூழ்நிலைக்கும், ஒவ்வொரு கணத்திற்கும் 1000 அர்த்தங்கள் இருக்கின்றது. எல்லாம் என் பௌதீக கண்களுக்கு புலப்படாதவை. அவரது சொல்லில் நான் வைத்திருக்கும் நம்பிக்கை என்னை பொறுமையாகவும் அமைதியாகவும் கடந்து செல்ல வைக்கின்றது. ஆத்மாவாகிய நான் விசேஷமானவன், மிகவும் பாக்கியசாலி. ஞானக்கடலான தந்தை என்னையும் தன்னைப் போலவே மாஸ்டர் ஞானக்கடல் ஆக்கியிருக்கிறார். 3ஆம் கண்ணை திறந்து விட்டிருக்கிறார். நான் அனுதினமும், ஒவ்வொரு கணமும் எனது எண்ணங்களில் விழிப்பாக இருக்கின்றேன். ஞான பார்வையால் பார்க்கிறேன். என்னை நான் பலமாகவும், தைரியமாகவும், விவேகமாகவும் உணர்கின்றேன். இந்த உறுதியான, கம்பீரமான நிலையில் என்னை நான் ஸ்திரமாக நிலைநிறுத்தியவாறு என் புலன்களை செயல்படுத்தி செயல் உலகத்திற்குள் பிரவேசிக்கின்றேன். ஓம் சாந்தி.